தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பயிர் சேதம் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கியுள்ள நிலையில் விரைந்து நிவாரணம் வழங்கப்படும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நடைபெற்ற மீட்பு பணியில் 3400 பேர் ஈடுபட்டு 49707 நபர்கள் மீட்கப்பட்டதாக தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். 17,000க்கும் மேற்பட்டோர் 67 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1200 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் லாரிகள் மூலமாகவும் 81 டன் உணவுப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமும் விநியோகிக்கப்பட்டு இருப்பதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். 43 கம்யூனிட்டி கிச்சன்ஸ், இந்த 67 நிவாரண முகாம்கள் தவிர 43 கம்யூனிட்டி கிச்சன்ஸ், 5 ஒரு பெரிய அளவுக்கு மையம் கிச்சன், சென்ட்ரல் கிச்சன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 5 மெகா கிச்சன் மூலமாக தினமும் 75,000 பேருக்கு சாப்பாடு நம்ம சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 43 கம்யூனிட்டி கிச்சன்ஸ் மூலமாக ஒரு 60,000 பேருக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறோம். மொத்தமாக இதுவரைக்கு 5 லட்சம் ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள், தரைப்பாலங்கள் உடனுக்குடன் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. நீர்நிலைகளில் 600 இடங்களில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் 100 இடங்களில் முழுவதும் சரி செய்யப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 3700 குடிசைகள், 318 பசு மற்றும் எருமைகள், 2587 ஆடுகளும் உயிரிழந்திருப்பதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மனித உயிரிழப்பு பார்த்தா ஒரு 35. இதில் இது தவிர குடிசை பாதிப்பு ஒரு 2385. அது முழுசு, அதாவது 2 பகுதியும் முழுமையும் பார்த்தா 2 சேர்த்த ஒரு 3700 குடிசை பாதிப்பு இதுவரைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் அது நம்ம இனுமரேஷன் இப்போ கணக்கெடுப்பு முடித்தா தான் அந்த முழு விவரம் தெரியும். அது தவிர 170 பக்கா வீடு, கால்நடை போகிறதுல பசுமை எருமை சேர்த்து 318, ஆடு 2587, கோழி 41,500. இது அதே மாதிரி க்ராப் லாஸ் பார்த்தா இந்த 4 மாவட்டங்களில் மொத்தமாக ஒரு 1,83,000 ஹெக்டேர்ஸ் அது நீரில் மூழ்கிய பயிர்கள். பயிர் சேதங்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வருவாய், வேளாண், கால்நடை மற்றும் மீன்வளத்துறைகளிலிருந்து கூடுதலாக பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சேத விவரங்கள் முழுமையாக கணக்கிடப்பட்டு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.